Hallelujah. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். அப்பா நமக்கு தயவாக கிருபையாக இந்த நேரத்தை தந்து தம்முடைய பரம சன்னிதானத்திலே தம்முடைய பாதங்களிலே வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நம்மை படைத்து உருவாக்கி நம்மை தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு நம் மூலமாக கிரியை செய்து வருகிற நம்முடைய பரலோக ராஜாதி ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையாக அழைத்து அருமையாக அந்த ஆராதனையை நடத்தி இந்த நேரத்துல கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளாய் நம்மளை நடத்தி சென்ற அருமையான போதகர் ஐயாவுக்கும் அருமையான ஆராதனை நடத்தின அன்பு சகோதரர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தருக்குள் வளரும்படியாக கிருபை செய்வாராக. இந்த வேதப்பாட வகுப்புகளுக்கு வந்த அனைவரும் கர்த்தருடைய வார்த்தையின் அபிஷேகத்தினாலே நிறைந்தவர்களாய் செல்வீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தைகள், பேசப்படுகிற வார்த்தைகள் வெறுமனே வார்த்தைகளாக இல்லாமல் அவை ஆவியாயும் ஜீவனாயும் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் என்று நான் கர்த்தருக்குள் தீர்மானித்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். வெறுமனே வார்த்தையாக அல்லது எழுத்தாக பேசப்படுமானால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். வேதம் சொல்லுகிறது எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நமக்கு சொல்லப்படுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இறங்கும் பொழுது நம்முடைய உள்ளான மனிதனை அது புதுப்பிக்கிறது, பலப்படுத்துகிறது, இயேசுவை போல நம்மை மாற்றுகிறது. இந்த வேதப்பாட வகுப்புள்ள விசேஷமாக இந்த வருடத்துல ஆவியானவர் என்னை ஏவன பிரகாரமாக என்னுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய விசுவாசத்துல வளர்ந்து வாழ்ந்து வருகிற தேவ பிள்ளைகள் அதிகமாக என்னுடைய வல்லமையிலே பலப்பட வேண்டும், என்னுடைய அபிஷேகத்திலே பலப்பட வேண்டும் என்பது ஆண்டவராகிய கர்த்தருடைய விருப்பமாக, அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது. கர்த்தருடைய வாஞ்சை தன் பிள்ளைகள் தன்னை பற்றிய அறிவிலே, தன்னை குறித்த ஞானத்திலே, தன்னை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பதுதான். தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பது, தாம் நம் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிப்பட வேண்டும். அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார், அதற்காகத்தான் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். வந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்களை, கர்த்தருடைய வார்த்தையின் ரகசியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நாம் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். ஆவியானவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஆசிரியர். ஓகே, எனக்கு அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு, உங்களுக்கு அவர் தான் சொல்லிக் கொடுப்பார். He is the teacher for all of us. He is the greatest teacher. He is the greatest teacher. The omnipotent, omniscient God. ஓகே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் வெற்றிகரமாக முன்னேறி செல்ல வேண்டும் என்றால், வெற்றிகரமாக நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்றால், நமக்கு மிக முக்கியமான ஒரு அறிவு நமக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு தான். அந்த அறிவு நமக்குள்ளே ஆழமாக ஊன்றி கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக ஓடி முடிப்பதற்கான பலனை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். அதற்காகத்தான் ஆவியானவரை குறித்த அறிவு நமக்கு மிக முக்கியமாக காணப்படுகிறது. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலே, அந்த நொடி பொழுதிலே, நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த அந்த நொடி பொழுதிலே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய வாக்குத்தத்தம், அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பார் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒருபோதும் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட நிரந்தரமாக நிலைத்திருக்கும்படியாக வந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர்த்தி செல்ல முடியும். இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் மேலோட்டமான வாழ்க்கையாக போய்விடும். It will be a mediocre life. It will be a religious life. Christianity is not the religion, it is the relationship. It is a relationship with God Almighty. It starts with the relationship. It progresses into friendship, comradeship, communion, fellowship and companionship. எல்லா ஷிப்புமே நமக்கு அதுக்குள்ளாக கடந்து வரும். இந்த உறவுகளை நமக்கு நிஜமாக்கி தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த கர்த்தருக்குள் நமக்கு இருக்கிற அந்த நிலைத்திருக்கிற அந்த கிருபை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டே இருப்பார். அவர்தான் அவருடைய செயல், அவருடைய கிரியை, அவருடைய வல்லமை, அவருடைய பலன் நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமை என்று எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கிறிஸ்தவனாக வாழ தீர்மானித்து கிறிஸ்தவனாக அழைக்கப்பட்டவனா, கிறிஸ்தவன் சொல்லும் பொழுது நம்ம ஏற்கனவே சொல்றது உண்டு, திரும்ப மறுமுடா உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் வாழ்க்கை, கிறிஸ்துவில் வாழ்க்கை. கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன். கிறிஸ்து என் மூலமாக வாழ்கிறார்,
என்னில் வாழ்கிறார், என் மூலமாக பிறருக்கு வெளிப்படுகிறார். நான் கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஓகே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிறிஸ்தவ முறைமையின்படி வளர்க்கப்பட்டிருக்கணும் என்று கூட அவசியம் இல்லை. ஆனால் எப்பொழுது நாம் இரட்சகராகிய இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலை, அவருடைய மகிமையின் பரமேறுதலை விசுவாசித்து, அவர் வருகையை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி அவருக்கு நேராக நம்மை திருப்பி அவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார். அந்த நொடி பொழுதிலே நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்த மனிதர்களாக மாறுகிறோம். அதுதான் கிறிஸ்தவன் என்று அழைத்தார்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் அந்தியோகிய சபையை சார்ந்தவர்களை, அவர்களை வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக, இனம் பிரித்து காண்பிப்பதற்காக, அல்லது இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று காண்பிப்பதற்காக அந்த வார்த்தை அழைக்கப்பட்டது. ஆரம்ப பொழுது அது ஒரு கேலிக்குரிய வார்த்தையாகத்தான் இருந்திருக்கிறது. கிறிஸ்தியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற இந்த கூட்டம் மக்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உலகம் முழுவதும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஆரம்பித்த அந்த 1ஆம் நூற்றாண்டிலே துக்கங்களும், துன்பங்களும், துயரங்களும், சோதனைகளும், வேதனைகளும், கிறிஸ்துவுக்காக சிலுவை மரணங்களும் நடந்த சம்பவத்துல இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாக அவர்கள் மரித்து அந்த விதை பரவி உலகம் முழுவதும் இயேசுவை அறிந்து கொள்ள ஆரம்பித்த பொழுது கிறிஸ்தவர்கள் என்பதற்கான ஒரு மரியாதை உலகத்திலே தோன்றியது. அதை அது ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல சொல்லணும்னாக்கா, கிரைஸ்ட் லிவிங் இன் மீ, ஐ லிவிங் இன் கிரைஸ்ட். கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவின் வாழ்க்கை, கிறிஸ்துவில் வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தான் இது ஒரு ஓட்டத்தை நமக்கு ஒப்பிட்டு காண்பிக்கிறது. ஒரு ஓட்டம். we have started a race and we have to finish the race. நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். பாதியில நின்றக்கூடாது, பாதியில விழுந்து போய்விடக்கூடாது. அந்த ஓட்டம் வெற்றியாக நிறைவேற்றி நம்முடைய பரம சன்னிதானத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மை நிறுத்த வல்லமையுள்ளவர் அவர். அதற்காகத்தான் அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை ஈவாக தந்திருக்கிறார். இந்த ஆவியானவரை அறிந்து கொள்ளும் பொழுது, ஆவியானவரை குறித்த அறிவு நமக்குள் உள்ளே வளரும் பொழுது, அவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறதை நாம் அறிந்து கொள்வோம். அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அவருடைய அபிஷேகம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அவர் நம்ம எப்படி நடத்துகிறார், அவர் நம்ம எப்படி வழி நடத்துகிறார், நம்ம எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழச் செய்கிறார், அவரோடு இணைந்த வாழ்க்கை என்றால் என்ன என்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம். வாக்கிங் இன் த ஸ்பிரிட். ஆவியின் படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால் மாம்சத்தின் படி நடக்க மாட்டீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆவியின் படி நடப்பது, வாக்கிங் இன் த ஸ்பிரிட் இஸ் வாக்கிங் வித் த ஸ்பிரிட். அவரோடு கூட இணைந்து, வாக்கிங் வித் ஜீசஸ், இயேசுவோடு கூட இணைந்து நடக்கிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ஆவியிலே நடப்பது என்பது காரியம். இதற்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் அதிகமாக சொல்லும்படியாக ஏவப்படுகிறேன். இதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், இவருடைய மகத்துவத்தை உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற அருமையான நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் செய்கிறார், தேவாதி தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், எல்லா விதமான வேத சத்தியங்களும் நமக்கு வெகு சுலபமாக நமக்கு புரிவிட ஆரம்பித்து விடும். ஏன்னால் வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறவர் அவர் தான். முதல்ல நான் என்ன பண்ணுவேன், பழைய பேட்சஸ்க்கு ஸ்டார்டிங்ல அப்படி இருந்து ஆரம்பிச்சு வந்தேன். பாவம் என்றால் என்ன, வெளிப்படுத்தல், மனம் திரும்புதல் என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் முதலாவதாக எது முக்கியமோ, யார் முக்கியமோ அவரிடத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அவருக்குள்ளான உறவு, அவரோடு கூட உறவு நமக்குள்ளே சீர்படும் என்றால், நமக்குள்ளே அது ஆழமாக கட்டப்படும் என்றால், அவருடைய வேதத்தின் அடிப்படையில, அவர் சொல்லிக் கொடுத்த காரியங்களின் அடிப்படையில கட்டப்படும் என்றால், ஆவிக்குரிய சகல சத்தியங்களையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஒன்றுமே இல்லாத ஒரு சிம்பிள் பீப்புள் லைக் ஃபிஷர்மேன், ஆயக்காரர்களும் பாவிகளுமாக வாழ்ந்த ஜனங்களுக்கு ஆவியானவர் வந்து உள்ளே வாசம் செய்ய தொடங்கிய பிறகு சகல அறிவையும் கொடுத்தார். எல்லா வேத அறிவுகளையும் கொடுத்தார். பேதுரு சரளமாக பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணங்களை குறித்து பேச ஆரம்பித்தார். மோசேயின் பிரமாணங்களை குறித்து பேச ஆரம்பித்தார். தாவீதை குறித்து பேச ஆரம்பித்தார். தீர்க்கதரிசிகளை குறித்து பேச ஆரம்பித்தார். முதல் நாளிலே தொடங்கியது. அவருடைய வல்லமை நமக்கு வந்துவிட்டால் எல்லா விதமான வேதத்தின் ரகசியங்களையும் அவர் கற்றுக் கொடுப்பார். நம்மோடு கூட அமர்ந்து கற்றுக் கொடுப்பார். நமக்குள்ளே இருந்து கற்றுக் கொடுப்பார். நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், நம்ம வேதம் வாசிக்கும் பொழுதெல்லாம், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீர் சொல்லிக் கொடும் என்று சொல்லி நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதத்தின் வல்லமை நமக்கு முழுவதுமாக அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். இதற்காகத்தான் நான்
பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களோடு முதலாவதாக நான் ஆரம்பிக்க நான் ஏவப்படுகிறேன். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த இறுதி நாட்களிலே ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவை. எப்போ அப்படித்தான், த்ரூ அவுட் தி throughout the eras, throughout the ages, it's the Holy Spirit who makes us to run for God and to finish for God. கர்த்தருக்காக ஓடவும் கர்த்தருக்காக முடிக்கவும் அவர் தான் கிருபை செய்திருக்கிறார். கடந்த காலத்திலிருந்து அவர் தான் கிரியை செய்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் கிரியை செய்து கொண்டு வருகிறார். இரண்டாவதாக, கடைசி கால எழுப்புதலுக்கு நாம் தயாராக வேண்டும். உலகம் முழுவதுமாய் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதுமாய் இயேசுவை குறித்த ஒரு அறிவு, இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு மக்களுக்கு வர வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும் என்று வேதம் சொல்கிறபடியாக அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்காக உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுத்துவது அவருடைய வல்லமையிலே வளரும்படியாக. மூன்றாவதான காரியம், நம்முடைய உள்ளான மனிதனிலே நம்ம இயேசுவை போல மாற்றிக்கொண்டே இருப்பது அவருடைய வேலை தான். அவருடைய சாயலாக நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். இயேசுவின் குணாதிசயங்கள், இயேசுவின் சாராம்சங்கள், இயேசுவின் அம்சங்கள், இயேசுவின் கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்குள்ளே வளர 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 நாம் அவரை போல மாற ஆரம்பிப்போம். இதற்கு அவருடைய ஒத்தாசையும் அவருடைய வழிநடத்தல் நமக்கு மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. கடந்த வாரத்துல ஹூ இஸ் ஹோலி ஸ்பிரிட் என்பதை குறித்து பார்த்தோம். அவர் தேவன், அவர் இறைவன். அவர் எப்படியாக இட்டர்னிட்டி பாஸ்ட், அதாவது டேட்லெஸ் பாஸ்ட், தெரியாத பழைய கடந்த காலத்திலிருந்து, நித்தியமான கடந்த காலத்திலிருந்து நித்தியமான எதிர்காலம் வரைக்கும் நித்தியமாய் கிரியை செய்து கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எப்படியாக அவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இடைப்பட்டார் என்பதை கடந்த வாரத்துல உங்களுக்கு ஒரு சுருக்கமாக நான் சொல்லியிருந்தேன். இந்த வாரத்துல நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் ஆழமாக நாம தியானிக்க போகிறோம். அவரை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம். அவரை குறித்து தான் என்னால பேச முடியும். அவரை அறிந்து கொள்வது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பினால் மட்டுமே. I can speak and teach you about the Holy Spirit, but only the Holy Spirit himself can reveal himself to you. He only can reveal God to you. That is purely between you and the Holy Spirit. நீங்க அவரோடு கூட கேட்கும் பொழுது, அவரோடு பேசும் பொழுது, உண்மை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவை எனக்கு வெளிப்படுத்தும், தேவனை எனக்கு வெளிப்படுத்தும் கேட்கும் பொழுது இன்னும் அதிகமாக அவர் தம்மை நமக்கு அவர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். இன்னைக்கு அவரோட ஆட்ரிபியூட்ஸ், அதாவது அவருடைய குணாதிசயங்களை குறித்தும் அவருடைய ஆள் தத்துவத்தை குறித்தும், ஹிஸ் பர்சன், தி ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பர்சன் அண்ட் தி மினிஸ்ட்ரி, ஊழியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். சரிங்களா? இது படிக்கும் பொழுது இந்த காரியங்களை நான் அநேக வசனங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த வசனங்களை நீங்க பேப்பர் இருந்துச்சுனாக்கா எழுதி வச்சுக்கலாம். இல்லாட்டி கர்த்தருக்கு சித்தமானால் ஐயா உங்களுக்கு ஆடியோவோ வீடியோவோ அனுப்பும் பொழுது நீங்கள் மீண்டும் கேட்டு அதை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளலாம். வசனம் இந்த ஒரு மனிதன் பேசுவதை கேட்பதனால் அல்ல, இந்த வசனங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ளே அனல் மூண்டு எழும், கனல் மூண்டு எழும், அக்கினி மூழும் பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அபிஷேகம் ஆண்டவர் தட்டி எழுப்பி இன்னும் he will fan the flame, அந்த நெருப்பை அவர் விசிறி விட்டு உங்களுக்குள்ளே அந்த அனலை மூளச் செய்வார். ஓகே, இந்த வசனங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். சில வசனங்களை நான் வாசிக்க சொல்லும் பொழுது நீங்கள் யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஸ்பெசிபிக் வேர்ட்ஸை வாசிக்கலாம். சுரேஷோ இல்ல பிளஸ் யாராவது ஒருத்தர் நீங்க அதுல வாசிக்கலாம், இல்ல டேவிட் யாராவது வாசிக்கலாம். சரிங்களா? இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய attributes பார்க்கிறதுக்கு முன்னாடி first thing you should know that he is God. Okay, there is no doubt should come in your mind that the Holy Spirit is God. God the Father, God the Son, God the Holy Spirit. நான் உங்களுக்கு இந்த வேத வசனங்களை விளக்கி காண்பிப்பதற்காகவும் கர்த்தர் செயல்படுகிற முறைகளை விளக்கி நாம் அறிந்து கொள்வதற்காகவும் நாம் தேவன், வார்த்தை, பரிசுத்த ஆவி என்று பிரிக்கிறோம். In essence, one. 3 in 1, 1 in 3. 1 in 3, 3 in 1. மூவரில் ஒன்றானவர், ஒன்றில் மூவரானவர். இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், ஒருவர் மூவராக செயல்படுகிறார்கள். It's a mystery, but we have to understand that. Okay, இந்த காரணத்துக்காகத்தான் நம்ம எப்பவுமே வேத பண்டிதர்களாகட்டும், தேவ மனிதர்களாகட்டும், when they speak about God the Father, God the Son and God the Holy Spirit, we are not worshipping three gods. We are worshipping one God who manifests himself in three persons.
சரிங்களா? அப்போ the Holy Spirit is the one who makes Lord Jesus real to us. When the Lord Jesus is made real to us, he is the one who manifests the Father. வேதம் அப்படித்தானே சொல்லுது. அவர் பிதாவின் காணக்கூடாத இறைவனின் தற்சுரூபமானவர். எபிரேயர் 1:3 எழுதுகிறபடியாக, கொலோசியர் 1:16 சொல்லுகிறபடியாக, அவர் காணக்கூடாத தேவனின் தற்சுரூபமானவர். He is the express image of the unseen God. So when the Holy Spirit comes, he brings Jesus and makes him real. And when Jesus is made real, God is made real. The Father is made real. So the triune God is made real in us. And in that essence, Holy Spirit is God himself, the great Jehovah himself. Okay? He is God. அது 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். God, the Lord is that Spirit. the Lord அப்படிங்கிற வார்த்தை அதோனாய் அல்லது ஜெகோவா என்கிற வார்த்தைக்கு ஈக்குவலண்டான பதமாக இருக்கிறது. நான் 2 உதாரணங்களை நான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில இருந்து கொடுக்கிறேன். அதுல முதலா பாத்தீங்கன்னா the declaring of the Holy Spirit God அப்படின்னு சொல்றது பேதுரு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அனனியா சப்பீராளை குறித்த சம்பவங்களை சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், நீங்கள் பரிசுத்த ஆவியின் இடத்திலே பொய் சொன்னீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வசனத்துல நீ மனுஷரிடத்துல அல்ல, நீ தேவனிடத்திலே பொய் சொன்னாய். you lied to God. ஃபர்ஸ்ட் சொல்லுவார், you lied to Holy Spirit அப்படிம்பார். அடுத்தது you lied to God அப்படிம்பார். அடுத்ததாக பவுல் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா 25-27 வரைக்கும் ஒரு சம்பவத்தை சொல்லுவார். ஒரு வசனத்தை குவாட் பண்ணி காட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா மூலமாக சொல்லி இருக்கிறார் என்று இந்த வசனத்தை அவர் சொல்ல ஆரம்பிப்பார். அந்த வசனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 1-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, விசேஷமாக 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, என்று கூப்பிடுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன், யார் நம்முடைய காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிற சத்தத்தை, அந்த மகிமையான தரிசனத்தை கண்ட ஏசாயா கேட்கிறார். அந்த வசனத்தை கேட்கிறார், அந்த வார்த்தையை கேட்கிறார். இப்ப கேட்கும் பொழுது, ஐயா ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறதாக இப்படி சொல்லப்படுகிறது, நீ போய் இந்த ஜனங்கள் கேட்டும் உணராமலும் கண்டும் உணராமலும் குணப்படாமல் இருக்கும்படியாக அவர் காதுகளை மந்தப்படுத்தி, அவர் இதயத்தை மந்தப்படுத்தி காதுகளை மூடி போடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் அப்படின்றோம். இந்த கர்த்தர் சொன்னாருங்கிற வார்த்தை ஜெஹோவா டோல்ட் மீ, ஏகோவா என்னோடத்தில் சொன்னார் அப்படின்ட்டு ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன்ல இருக்கும். அதே மாதிரி ஹாஷிம், ஏல், ஜெஹோவா இதெல்லாமே தேவனை குறிக்கிற, அதோனாய் இதெல்லாமே கர்த்தரை குறிக்கிற வார்த்தைகள், த காட் ஆல்மைட்டி குறிக்கிற வார்த்தைகள். அதை சொல்லுவாரு. அதையே பவுல் அழகா என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவி நம்மிடத்துல சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 10ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் மறுபடியுமாக சொல்லப்படுகிறது. அந்த 10ஆம் அதிகாரத்திலையும் 15-17 வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா ஒரு உடன்படிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 15-17 வரைக்கும். இவர் என்னுடைய பிரமாணத்தை உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே நான் அதை எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அப்படின்னு சொல்லி, அது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரத்துல 31-34 வரைக்கும் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, எரேமியா 31-34 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அதே காரியத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதிரி நீங்க கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்கிற காரியத்தை சொல்லிவிட்டு, உங்களுக்கு நான் இருதயத்துல என் கட்டளைகளை வைப்பேன், நான் எழுதுவேன், அவர்கள் அக்கிரமங்களை நான் இனி நினையாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். 2 காரியத்தையும் ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில 3 வசனங்கள், அப்போஸ்தலர் 5, அப்புறம் 2 கொரிந்தியர் 3:17, அப்போஸ்தலர் 28:15-17, 25-27, எபிரேயர் 10:15-17, ஏசாயா 6:8-11, எரேமியா 31-34 வரைக்கும் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஒப்புமை, தேவன், கர்த்தர், யெகோவா என்று சொல்லப்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற வசனங்களாக நம்ம இதுல பார்க்கலாம். அப்போ ஓகேங்களா? அப்போ ஹோலி ஸ்பிரிட் இஸ் காட், அது நம்ம உள்ளத்துல முதலாவதாக இருத்தி கொள்ள வேண்டும்.
இப்போ தேவன் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு கொடுக்கிற அத்தனை மகிமையையும், தேவன் என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு பயமும், ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும், அவரை ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற, கனப்படுத்துகிற, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற அந்த உள்ளுக்குள்ளே உணர்வு தோன்றுகிறதோ, அதே உணர்வு பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்கும் பொழுதும் வர வேண்டும். நான் இது ஏன் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன்னாக்கா, நிறைய சபைகளில அல்லது நிறைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை குறித்த தெளிவான அறிவு இல்லாததுனாலே அவருக்கு உண்டாக வேண்டிய கனத்தை, கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை நாம் செலுத்த தவறி விடுகிறோம். அதனால சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் ஒரு காற்று, ஒரு வல்லமை, அவர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அது கிடையாது. He is God, he is person. நான் எப்படி நான் பார்க்க போறோம். I will tell you, வசனங்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன், நீங்க கேட்டுக்கிட்டே வருவீங்க. சரி, அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அவர் தேவன். தேவன் என்றால் முதலாவதாக தேவன் வெளிப்பட்ட விதம் வந்து கிரியேஷன்ல தான், இல்லையா? வெளிப்படுத்தின விதம், தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கும். அதுல நான் கடந்த வாரத்துல சொன்ன மாதிரி ஏலோஹிம் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் எர்த் இருக்கும். ஏலோஹிம் பராஷித் பர்ரா அப்படின்ட்டு ஹீப்ரோல எழுதப்பட்டிருக்கும். இந்த பர்ரா அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு சிருஷ்டித்தார், ஏலோஹிம் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு ப்ளூரல், காட் இன் ப்ளூரல் அப்படின்ட்டு, காட் இன் ப்ளூரல், ஏல் ஓ ஹிம் அப்படிங்கும்போது ஐயம் அப்படின்னு முடிகிற எந்த எபிரேய வார்த்தையுமே பன்மையை குறிப்பது. ஓகே, இதுல ஏலோஹிம் முடியும் பொழுது பன்மையை குறிக்கிறது. அப்போ நமக்கு முதல் வசனத்திலேயே வேதம் ட்ரினிட்டி ஆஃப் காட், தேவனுடைய பன்முக தன்மையை குறித்து, தேவனுடைய திரித்துவ தன்மையை குறித்து நமக்கு அந்த இடத்துல வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அடுத்த வசனத்திலேயே ஓப்பனாவே எழுதியிருக்கு, ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். The Spirit was hovering over the waters, brooding over the waters. கோழி எப்படி அடை காக்குமோ அதே போல அந்த தண்ணீரின் மேலே அடை காத்தார். ப்ரூடிங் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த உலகத்தை, ஆதியிலே படைத்த உலகம், ரொம்ப அற்புதமாக இருந்த உலகம், அது சீர்கெட்டு அழிக்கப்பட்டு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருளால் மூடப்பட்டிருந்த அந்த பூமியை ஆவியானவர் அசைவாடும் பொழுது மீண்டுமாக சீர்திருத்தினார். It was restored. The earth was restored. The first act of restoration, the first act of creation, which is mentioned in the Bible, is the act of the Holy Spirit. அவர்தான் வந்து அதை உருவாக்குகிறார். அதன் மேலே முதல் காரியத்தை அவர் தொடங்குகிறார். மட்டுமல்ல, மனிதனை படைக்கும் பொழுதும் கூட அவர் தன்னுடைய சுவாசத்தை, is the Holy Spirit which enter into the human flesh. Human flesh entered. அந்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுதுதான் மண்ணாக இருந்த மனுஷனுக்கு மாம்சமும் ரத்தமும் உருவாயிற்று. ஸோ த பிளட், ஏன் பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிக்கலாம் தெரியும், ரத்தத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பிகாஸ் த பிளட் வாஸ் given to Adam by the Holy Spirit. And he blew into the nostril of man. The blood came into, the life came into. அதனாலதான் மாம்சத்தின் உயிர் அதன் ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. So the blood of man, why we consecrate the blood of Jesus is, the blood of Jesus is not from Joseph, not from Mary, it is from the Holy Ghost. Blood of Jesus is from God himself. அதனாலதான் அந்த ஊதின பொழுது, பரிசுத்த ஆவியானவர் தனக்குள்ளே ஊதும் பொழுது மனுஷன் ஜீவாத்மாவானது என்று பார்க்கிறோம். அதே வந்து யோபு 33:4 தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கையிடுகிறார். எலிகு என்று சொல்லப்படுகிற அந்த அருமையான தேவ பிள்ளை அறிக்கையிடுகிறார், I am created by God, the Spirit of God. அவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யோபு 32:8 பார்த்தீங்கன்னாக்கா, யோபு 32:8, யோபு 26:13 தம்முடைய ஆவியினாலே வானத்தை அலங்கரிக்கிறார். He garnished, he decorated the heavens by his Spirit. நம்ம காண்கிற அலங்காரம், வானத்திலே காணப்படுகிற அலங்காரம், நட்சத்திரங்களும் கேலக்சிஸும் அண்டங்களும் பிரபஞ்சங்களும், டார்க் மேட்டர்ஸ், பிக் ஹோல்ஸ், பிக் பேங், பிளாக் ஹோல்ஸ், or whatever, the beauty of heavens is the Holy Spirit. It's done by the Holy Spirit. He did it through the Holy Spirit. சரிங்களா? அப்போ ஏசாயா வாசிச்ச மாதிரி, இந்த யோபுல வாசிக்கிற மாதிரி, அவர் சிருஷ்டிப்பின் தேவன். He was involved in the creation of everything seen and unseen. Okay,
கொலோசியர்ல எழுதியிருக்கும் 1, 15, 16, 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசுவை கொண்டு இயேசுவுக்காக உண்டாக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கினார், பிதாவாகிய தேவன் உண்டாக்கினார். இந்த ஒன்னஸ் இந்த ட்ரினிட்டி நம்ம புரிஞ்சு கொள்வதற்காக இந்த காரியங்களை நான் சொல்கிறேன். ஸோ தி கார்னிஷிங் ஆஃப் தி ஸ்டார்ஸ் வேர் கிரியேட்டட் பை த ஹோலி ஸ்பிரிட். நம்முடைய ஆவியினாலே அவர் அதை அலங்கரித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஹி வாஸ் இன்வால்வ்ட் இன் த கிரியேஷன் ஆஸ் அ கிரியேட்டர். God the Holy Spirit as the creator, and he is co-equal with Father and Son. பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த கோ ஈக்குவாலிட்டி வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Why we call God the Father, God the Son and God the Holy Spirit அப்படின்னாக்கா, it is not according to the position, it is according to the work of the individual person of Godhead. God the Father speaks, God the Son administers, God the Word administers, and God the Holy Spirit manifests. Co-equal with God. இதுக்கான வசனங்கள் 1 யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். Those who bear record in heaven are three: Father, Word, and the Spirit. Okay? Always Lord is mentioned as Word. Lord Jesus is mentioned as Word. When he came in the flesh, அப்பதான் அவர் குமாரன் அல்லது மனிதனாக வந்த இறைவன் என்ற ஒரு நிலைமையில அவர் இப்பொழுது அப்படியே தான் இருக்கிறார். ஆனால் எப்பொழுது நித்தியமாக அவர் தேவ வார்த்தை. In the beginning there was Word, and அவர்தான் முடிவும் அவர்தான் முதலுமாக இருக்கிறார். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு செல்லும் முன்பதாக கட்டளையிட்ட கிரேட் கமிஷன்ல சொல்றாரு, in the name of the Father and the Son and the Holy Spirit you baptize அப்படின்னு சொல்லி ஞான ஸ்நானம் கொடுக்கும் பொழுது சாதாரணமாக எல்லா சபைகளிலும் சாதாரணமாக கொடுப்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் நாமத்தினால அப்படின்ட்டு. அது சில வேத வாக்குவாதத்துக்காக கேட்பார்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இயேசுவின் நாமத்தினால கொடுத்துருக்காங்களே, ஞான ஸ்நானம் கொடுத்துருக்காங்க. அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக். இருந்தாலும் சொல்றேன், when you mention Lord Jesus Christ, you already mentioned the Trinity of God. The Lord is God. God is the Spirit who is the Father. When you say Jesus, மாம்சத்திலே வந்த, மனிதனாக வந்த, குமாரனாக வந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படும் பொழுது அபிஷேகிக்கப்பட்டவர், anointed one. Anointing, how it comes? Because of the Holy Spirit. அப்போஸ்தலர் 10:38. அதனால இந்த கன்ஃபியூஷன் இந்த சின்ன கன்ஃபியூஷன் நமக்கு தேவையில்லாத காரியம். whatever இயேசுவின் நாமத்துல நீங்க செஞ்சீங்கன்னா already you are doing it in the name of the Father and the Holy Spirit. When you pray to Holy Spirit, you are already praying to the Father and Son. அதான் முதல்லயே சொன்னேன். It is for the explanation, for our understanding, we are discussing and we are meditating separately, but you cannot separate the Godhead. சரிங்களா? அப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பெனடிக்ஷன் சொல்லும் பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று மூன்று திரித்துவ தேவனை நாம சொல்லித்தான் we make co-equal. The Holy Spirit is co-equal with God, with the Father, with the Son. சரிங்களா? Is always co-equal. There is no 1, 2, 3. It is not like that. It is the order of the work. It is not order of the position. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். And God-ஓட அடுத்த ஒரு கேரக்டர், அடுத்த ஒரு ஆட்ரிபியூட்னா God is eternal, right? He is eternal. From the beginning, He is the beginning, He is the end. He is the first, He is the last. That is the character, that is the what God is. சரிங்களா? He is eternal. Eternity is God. He is eternity. He is not living in eternity. He is eternity, right? Time தான் eternity-குள்ள இருக்குது. Time is a limited one. Eternity is unlimited. Eternity is huge. அதுல ஒரு பார்ட் தான் நம்ம டைம் சொல்லப்படுகிற நேரம், காலம் என்று சொல்லப்படுகிற one entity of eternity is the time. Space, matter, length, breadth, height, volume, gravity, all forces, நீங்க என்ன சொன்னீங்களாலும் all are part of the whole eternity. Okay, the time is one of the eternity, one of the part of the eternal, because when God walks in, always
Eternity walks in. That is how it is. So you and me, spiritually, in the real sense, we are not bound by time and space. You will understand when we are released from this fleshly tent. அது வரைக்கும் we are restricted because of the flesh, because of the body, we are restricted by time and space. But our spirit man is not bound by time and space. He is eternal with the eternal spirit of God. இது எங்க எழுதியிருக்கு? அவரோட இட்டர்னல் ஸ்பிரிட் அப்படின்னு எங்க எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 9:14 நித்திய ஆவி என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. How God is the eternal Father, how Jesus is eternal sonship, how Jesus is mentioned, he is the eternal Father. நித்திய பிதா என்று ஏசாயா 9:6 சொல்ற மாதிரி நித்திய ஆவியானவர் அப்படின்று அவரை குறித்து அழைக்கப்படுகிறது. He is the eternal spirit. அடுத்ததாக இன்னொரு கேரக்டர், காடோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா, God is omnipotent, right? சர்வ வல்லவர். 3 காரியங்கள் உண்டு இங்கிலீஷ்ல: omnipotent, omniscience and omnipresence என்று சொல்லப்படுகிற சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. இந்த 3 காரியங்களை குறித்து தேவனுக்கு மட்டும்தான் இந்த ஆட்ரிபியூட் சொல்லப்படணும், சொல்லப்பட்டிருக்கும், சொல்லப்பட வேண்டும். None of the angels, that includes Satan, none of the angels are omnipotent. None of the angels are omnipresent. None of the angels are omniscient. இந்த அறிவு வந்துச்சுன்னா பிசாசை குறித்த பயம் சுத்தமா நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு போயிடும். Our God is omnipresent. Our God is omniscient. Our God is omnipotent. Right? அதனாலதான் நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் பிசாசு சாத்தான் பண்ணிட்டான் அப்படிங்கிற, சாத்தானால ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். He cannot be everywhere. எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான். நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல வந்துருவான். ஏன்னா அவன் he is an angelic spirit. He has the power of the angel to travel fast. Like that he can travel. In a split second he can travel. அந்த தேவ தூதருக்குரிய வல்லமை எல்லாம் இருக்கும். He cannot be in all the places. No need to keep worrying about the evil one. சரியா? நமக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லவர். He only can be everywhere. இந்தியாவில இருப்பார், இங்கே இருப்பார், அமெரிக்கால இருப்பார், பரலோகத்துல இருப்பார், அண்ட பிரபஞ்சங்களுக்குள்ள போனாலும் அங்கேயும் இருப்பார். He can be anywhere. அதில் omnipotent அப்படின்னு சொல்லும் பொழுது வல்லமையுள்ள அவருடைய வல்லமையை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் நல்லா வாசிக்கலாம். அதுல 8ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல, 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, 24ஆம் வசனத்துல, 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆவியானவர் எப்படி வல்லமையாக அந்த எசேக்கியேலை எடுத்துக்கொண்டு போனார் அப்படின்னு பண்ணி பார்க்கிறோம். அவர் அப்படி தூக்கினார், வானத்துக்கு பூமிக்கு நடுவாக நிறுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கார். வானத்துக்கு பூமிக்கு என் தலைமுடியை பிடித்து தூக்கினார் அப்படின்ட்டு எழுதியிருக்கார். The almightiness of God is, he can do anything. There is nothing that God cannot do. There is nothing that the Holy Spirit cannot do. This put it in your mind. Okay, is omnipotent. அது வந்து நிறைய அவருடைய ஊழியக்காரர்கள் மேல இறங்கி வந்த பொழுது நீங்க பார்க்கலாம். கிதியோன் மேல இறங்கி வந்த பொழுது எப்படி 300 பேர்த்த கொண்டுட்டு போயிட்டு ஒரு பெரிய சேனையை முறியடித்தார். சிம்சோன் மேல இறங்கி வந்த பொழுது ஒரு சாதாரணமான மனிதன் சிம்சோன் 1000 பேர்த்த ஒரு சின்ன தாடை எலும்பை கொண்டு 1000 பேர்த்த அடிச்சு கொள்ள முடிந்தது. பெரிய கயிறு போட்டு கட்டினாலும் ஆவியானவருடைய பலன் இறங்கின பொழுது நெருப்புப்பட்ட நூல் போல அது உடைந்து போய் விளங்கி போனதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஊழியக்காரர்ல வல்லமையா இறங்கி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல இறங்கி இருக்கிறார், இன்னும் இறங்கிட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு இறங்குறத விட நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் நம்மள மாதிரி ஒரு பாவிகளை ஆண்டவருடைய பிள்ளையா மாத்துறதுன்னா அது அவரோட வல்லமையால தான் முடியும், அவரோட கிருபையால தான் முடியும். இஸ் ஆல்மைட்டி காட். He is on people. Judges, நியாயாதிபதிகள் 6:34, நியாயாதிபதிகள் 15:14, 1 சாமுவேல் 11:6 வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவன் மேலே பலமா இறங்கினார் அப்படின்ற. The almighty spirit of God came mightily upon that person அப்படின்னு சொல்லி இருக்கிறார். He is omnipotent. Holy Spirit is omnipotent. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதுல அடக்கம். பரிசுத்த ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. He is omnipotent. He is almighty. Second, another one is omniscient. சகல ஞானி, சகலத்தையும் அறிந்தவர், சர்வ ஞானி. 1 கொரிந்தியர் 2:10-13 வரைக்கும் வாசிங்கன்னாக்கா அதுல தேவனுக்குரிய ஆவியானவர் தேவனுக்குரிய சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாததே இல்லை. There is nothing that he doesn't know. உங்களுடைய இருதயத்தின் ஆழங்களும் அவருக்கு தெரியும், சின்ன சின்ன தாட்ஸும் அவருக்கு தெரியும், வானத்தின் கடை கோடியில் இருக்கிற மகத்துவமானவைகளும் அவருக்கு தெரியும். Because he is omniscient. எல்லாமும் தெரிந்தவர், சர்வ ஞானி அவர்.
He knows your past. He knows your present. He knows your future. என்ன ஆகுன்னு அவருக்கு தெரியும். He knows your eternity, not only future. He knows your eternity. He is omniscient God. He is omnipresent God. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறவர். Omnipresent, all present God. சர்வ வியாபி. அது சங்கீதத்துல 139ஆம் சங்கீதத்துல 7-11 வரைக்கும் வாசிக்கும். உங்களுடைய மறைவு ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் ஆண்டவரே? உங்களுடைய சமூகத்துக்கு வேற நான் எங்கே போவேன்? பாதாளத்துல இருக்கனாலும் அங்க இருக்கிறீர், வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருக்கிறீர், படுக்கையை கொண்டு சமுத்திரத்துல கொண்டு படுக்கை போட்டாலும் நீ அங்க இருக்கிறீர். ஏன்னா மனித அறிவுக்கு எட்டுனது இந்த காரியங்கள் தான். அதனாலதான் தாவீது சொல்றாரு, எனக்கு அங்க வானம் போனாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க, பாதாளம் சொல்ற இடத்துக்கு நான் போனாலும் நீங்க அங்கேயே இருப்பீங்க, காலத்துல போய் படுக்க போட்டாலும் உங்களுடைய கை வந்து எங்க என்ன பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு. He is everywhere, all present God. Holy Spirit is, He is the omnipresent God. And not only that, He is a spirit of glory. மகிமையுள்ள ஆவியானவர் அவரோட பேரு. மகிமை, தேவனுக்கு மகிமை, பரிசுத்த ஆவியானோட மகிமை, அவருக்கு பேரே மகிமையுள்ள ஆவியானவர். எப்படி மகிமையின் பிதா, மகிமையின் கர்த்தர், மகிமையின் தேவன், மகிமையின் ராஜா, மகிமையின் நம்பிக்கை என்று நாம் பிதாவையும் குமாரனை குறித்து சொல்கிறோமோ, அதே சேம் லென்த்ல தான் மகிமையுள்ள ஆவியானவர் என்று ஆவியானவரை குறித்து நாம சொல்கிறோம். ஓகே, 1 பேதுரு 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, He is a spirit of grace. He is a கிருபையின் ஆவியானவர். எபிரேயர் 10:29 கிருபையின் ஆவி என்று அவருக்கு பெயர். எப்படி தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்றோமோ, தேவனுடைய இரக்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்றோமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்று சொல்கிறோமோ, அதே போலவே பரிசுத்த ஆவியானவர் is a spirit of grace. அவருக்கு பேரே கிருபையின் ஆவியானவர். மட்டுமல்ல, he is called the spirit of judgment and spirit of burning. அவர் சுட்டெரிப்பின் ஆவியானவர், அவர் நியாய தீர்ப்பின் ஆவியானவர். ஏசாயா 4:4 சொல்லப்படுகிறபடியாக அவர் நியாய தீர்ப்பின் ஆவியானவர். ஐசாயா 11:2 சொல்லப்படும்படியாக அவர் ஞானத்தின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர். அவர் ஆலோசனையின் ஆவியானவர், அவர் புத்தியின் ஆவியானவர், அவர் அறிவை தருகிற ஆவியானவர், அவர் பலத்தின் ஆவியானவர், அவர் கர்த்தருக்கு பயப்படுதலின் ஆவியானவர். He is a spirit of fear of the Lord, spirit of knowledge, spirit of might, spirit of understanding, spirit of counsel, spirit of wisdom. Everything he is called the spirit of that particular character, particular gift, that particular thing. அது மட்டும் இல்ல, அவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. He is a spirit of the Father, பிதாவின் ஆவியானவர், மத்தேயு 10:20 சொல்லுகிறபடியாக. குமாரனின் ஆவியானவர், கலாத்தியர் 4:6 சொல்லுகிறபடியாக. கிறிஸ்துவின் ஆவியானவர், ரோமர் 8:9 சொல்லுகிறபடியாக. அவர் குமாரனின் ஆவியானவர். He is a spirit of Christ. That's why when he is there, Jesus is here, because he is his spirit. என்னை போல இன்னொரு தேற்றவாளன், பாராக்ளீட்டோஸ், என்னை மாதிரியே, என்ன மாதிரியான, he is same replica, வேறொரு தேற்றவாளன். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஜீசஸ் ஸ்பிரிட். ஏசாமி எப்படி பேசுவாரோ அப்படித்தான் அவர் பேசுவார். ஏசாமி எப்படி நம்ம மேல அன்பு கூறுவாரோ அப்படித்தான் அவர் நம்ம மேல அன்பு கூறுவார். ஏசாமி எப்படி நம்மளை நேசித்து நம்மளை கட்டி பிடிச்சுக்குவாரோ அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேசித்து நம்மை அணைத்துக் கொள்வார். இயேசுசாமி எப்படி நம்மை நித்தியத்துக்குள்ளாய் வழி நடத்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ பரிசுத்த ஆவியானவர் அதே மாதிரிதான் நம்ம நடத்துவார். இயேசுசாமி பிசிக்கலா இன்னைக்கு நம்ம கூட இருந்து நம்ம நடத்தினார்னா எப்படி நடத்துவாரோ அதை போலவே, அதை விட மேலாகவே. ஏன்னா பிசிக்கல் ஜீசஸ் cannot be inside your body, but Holy Spirit, the Spirit of Jesus, unlimited Jesus, can be inside of us. நமக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஓகே, இதுதான் அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் என்று சொல்லப்படுவது. நீங்க நிறைய படிக்கலாம். எல்லாம் அவரை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதியிருக்கிற காரியங்களை நீங்க, நான் வருகிற வாரங்களை உங்களுக்கு அந்த ட்ரைனிங் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு குறிப்பிட்ட கலர் வச்சுக்கோங்க, பென்ல நோட் பண்ணும் பொழுது, வசனங்களை அடிக்கோடிடும் பொழுது அந்த பர்டிகுலர் கலர் வந்துட்டு ஆல்வேஸ் புட் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். எங்கெங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வருகிறதோ, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த மார்க், அந்த கலர்ல நீங்க மார்க் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு, நீங்க வேதத்தை திரும்ப வாசிக்கும் பொழுது நீங்கள் அவருடைய பணியை குறித்து, அவருடைய ஊழியத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய காரியங்களை குறித்து நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அவருடைய ஆள் தத்துவத்தை குறித்து பார்க்க போகிறோம். The person of the Holy Spirit. முதல்லயே சொன்னேன், he is the third person of Trinity, but not according to the position, but according to the work. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 4, 5, 6, 7 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, 1 கொரிந்தியர் 12, 4, 5, 6ல the work of the Father, work of the Son, work of the Holy Spirit அழகா இருக்கும். அதுல வந்துட்டு அழகா எழுதியிருக்கும். The Father is the one who operates. அந்த வசனத்தை மட்டும் யாராவது வாசிங்களேன். 12ஆம் அதிகாரம்
4, 5, 7 3 வசனத்தை வாசிங்க. அதுல வந்துட்டு Father is the one who operates, Son is the one who administrates, the Holy Spirit is the one who manifests. சரிங்களா? ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. The work, the action, the operation is the Father who operates. ஊழியங்கள் வித்தியாசம் உண்டு. Ministrations, இங்கிலீஷ்ல ministrations இருக்கும். ஊழியங்கள், செயல்பாடுகளில் வித்தியாசம் உண்டு. அந்த ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. நடப்பிக்கிறவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த வகையான ஊழியத்தை கொடுப்பது என்பதை தீர்மானிப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ அப்போஸ்தலனா, நீ தீர்க்கதரிசியா, நீ சுவிசேஷகனா, பிரசங்கியா, இல்ல போதகனா, மெய்ப்பனா, 100 பேர்த்துக்கு பயன்படுத்தணுமா, 1000 பேர்த்துக்கு பயன்படுத்தணுமா தீர்மானிக்க வேண்டியது பிதாவாகிய தேவன். பெனிஹின் மாதிரி யூஸ் பண்ணணுமா, இல்ல வந்துட்டு ஒருத்தருக்கு நேரா போய் பிலிப் மாதிரி ஒரு ஆளுக்கு நேரா போய் சொல்லக்கூடிய ஊழியமா தீர்மானிப்பது தேவன். அந்த திட்டத்தையும் அவர் தான் தீர்மானிப்பார். அதற்கான வல்லமையை கொடுத்து உங்கள் மூலமாக வெளிப்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் அவனுடனே அந்த ரதத்துடனே போய் சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் சொல்லி அப்போஸ்தலர் 8ல வாசிக்கிறோம். சோ அந்த வரங்களை கொடுத்து அந்த கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஃபாதர் ஆபரேட்ஸ், சன் அட்மினிஸ்ட்ரேட்ஸ், ஹோலி ஸ்பிரிட் manifests. அப்ப இந்த ஆர்டர் ஆஃப் ஒர்க், இட் இஸ் நாட் அக்கார்டிங் டு தி ஆர்டர் ஆஃப் தி பொசிஷன்ஸ். சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த கான்செப்ட் ஆஃப் கமிங் இன் தி லாஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. ஃபாதர், சன் அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட். அப்போ இன்னொரு கேரக்டர் பாத்தீங்கன்னா, the gentlest of the Godhead is the God the Holy Spirit. Very gentle, very meek. அதனாலதான் அவர் டவ் மாதிரி, ஃபயர் மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ற அதே டைம்ல மென்மையான புறாவாகவும் சித்தரிக்கப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவர். Both the Father and the Son very protective of the Holy Spirit. இதுக்கான ஒரு வசனம் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஏசாயா 63:10 வாசிச்சீங்கன்னாக்கா, ஏசாயா 63:10 அதுல என்ன எழுதியிருக்கு வாசிங்க. ஏசாயா 63:10. அவர்கள் அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். They vexed his Holy Spirit. அதனால அவரே அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினார். ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு இது ஆக்சுவலா. They vexed his Holy Spirit. God was so angry and he became their enemy and he fought with them. ஏசாயா 63:10. 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிச்சீங்கன்னாக்கா, நீங்களே தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல பயங்கர வார்னிங். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தை நாம் கெடுத்தாலும் சரி, மற்றவர்கள் கெடுத்தாலும் சரி, தேவன் அவர்களை கெடுப்பார். Because he is very particular about the abode, the temple, the tabernacle of the Holy Spirit. It is you and me. பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, he is also so protective. ஒரு இடத்துல டிக்ளேர் பண்றாரு, நீ என்ன வேணாலும் என்ன திட்டிக்கோ, நான் மன்னிச்சிடுறேன். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா மட்டும் நீ பேசிடாத, இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு மன்னிக்கப்படவே படாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மார்க் 3:28-29, மத்தேயு 12:32 வசனங்கள்ல இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. என்ன ஒரு ஹார்ட் வேர்ட்ஸ் பாருங்க. ஒருவன் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் தூசணம் சொன்னால் மன்னிக்கப்படும். தனக்கு சொல்றாரு, என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, இயேசுவை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவராக இயேசுவை பத்தி என்ன வேணாலும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. அந்த ஆண்டவருடைய பேரே கெட்ட வார்த்தையாய் பயன்படுத்துறாங்க நிறைய பேர். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அவர் பர்மிஷன் கொடுத்துருக்காரு, நீ என்னை பத்தி பேசினாலும் உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனாலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா மட்டும் பேசிடாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. He is protected because he is a gentle, very gentle, very gentleனாக்கா ஈஸியா ஹர்ட் ஆயிடுவார். குழந்தை மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ணணும்னா ஹர்ட் ஆயிடுவார். ஆனாலும் நம்மளை விட்டு போக மாட்டார், நம்ம கூடவே தான் இருப்பார், நமக்குள்ளேயே தான் இருப்பார். என் பிள்ளை தானே எனக்கு துக்கப்படுத்துறான், பரவாயில்ல, என் பிள்ளை தானே என்ன துக்கப்படுத்துறா, பரவாயில்ல, அவளுக்கு புரியும் சொல்லி நம்ம மேல நேசித்து அன்பு கூர்ந்து நம்ம கூடவே இருந்துட்டு இருப்பார். நம்ம அவரு துக்கம் எத்தனையோ முறை பண்ணியிருக்கிறோம், தெரிஞ்சும் தெரியாம நிறைய முறை நம்ம பரிசுத்த
ஆவியானவரை துக்கப்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் when you have that feeling, you should always ask, Daddy, did I hurt you? அதர் நான் துக்கப்படுத்திட்டேனாப்பா, ஆவியானவரே எனக்குள்ள இருக்கிறீங்களே, உங்களை துக்கப்படுத்தினேன். என்னுடைய வார்த்தையினால, என்னுடைய நடக்கையினால, என்னுடைய கண் பார்வையினால, என்னுடைய கால்கள் சென்ற காரியங்களால, என் கண் செய்த, என்னுடைய கை செய்த காரியங்கள்னால உங்களை துக்கப்படுத்திட்டேனா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது உடனே அவரு is such a soft person, you know. He will say, son, no problem. Daughter, no problem. I forgive you. Don't do it again. Do it correctly. அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு வந்தார், இப்பொழுதும் நடத்தி கொண்டு வருகிறார், இனிமேலும் அப்படித்தான் நடத்துவார். Okay, such a gentle person. You should understand his gentleness. Very gentle, very meek. How Lord Jesus is meek, he is meek. How Jesus is lowly and humble. மத்தேயு 11:28-29-30 வாசிச்சீங்கன்னாக்கா, நான் தாழ்மையும் சாந்தமுமா இருக்கிறேன்னு சொன்னார். அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்து. He is a soft spoken. He is a gentle. No need to even shout. When you say his name, he is there already. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது உங்களை அநேகருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தொடுவதை நீங்கள் உணர முடியும். I sense in my spirit right now, the spirit of the Lord, the gentle spirit of God is touching and speaking to many of you. கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர்த்துக்கிட்ட ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது நான் என்னுடைய ஆவியில உணர்கிறேன். தொடுகிறார். அந்த ஜென்டில்னஸ், மெல்லிய ஒரு மேகமான ஒரு சாஃப்ட், blessed, sweet presence of the Holy Spirit is engulfing everyone who is listening to this. கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். Hallelujah. Amen. Glory to the Lord. அவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், அதை புரிந்து கொள்ள வேண்டும். He is a person. When he is a person has got a soul. A person has got a spirit. A person has got a body. இதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? Spirit, he is a spirit. He has a soul. Soul அப்படின்னா சோலுக்கு என்ன இருக்கும்? இமோஷன் மூணு இருக்கு. நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இமோஷன்ஸ், வில் அண்ட் இன்டெலெக்ட். இந்த மூணு சேர்ந்ததுதான் சோல். ஆத்மாவோட 3 பங்கு. ஒன்று வந்துட்டு மனம், சிந்தனை, அறிவு, இதெல்லாம் சேர்ந்த பாகம், இன்டெலெக்சுவல் பார்ட் ஆஃப் த மைண்ட். another part is will. எனக்கு இதுதான் செய்யணும், என்னால முடியும் அப்படிங்கிற அந்த வில் பவர். 3வது வந்துட்டு இமோஷன், எனக்குரிய உணர்வுகள், கோபம், நல்ல உணர்வுகளும் கெட்ட உணர்வுகளும் ரெண்டும், எல்லாமே அந்த 3 சேர்ந்துதான் நம்ம சோல். This soul is your personality. நம்ம பர்சனாலிட்டின்னு சொல்லும் பொழுது இதுதான் சொல்றோம். This is what we are. இது வெளியில இருக்கிறது இல்லை. வெளியில இருக்கிறது வந்து பாடி. It is exposing what your soul is. Your body is showing it. Soul, when it exposes love, you smile and you're happy. When the soul expresses hatredness, you become hatred, you become dark, and you express that. When it is angry, your body is showing the anger, shivering and sweating and shouting and all these things happen. Your personality is your soul. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. சரியா? நம்முடைய ஆத்மா தான் நம்முடைய தனித்துவம் அல்லது ஆள் தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உணர்வுகள், பரிசுத்த ஆவியானவரை வந்துட்டு நம்ம துக்கப்படுத்த முடியும், விசனப்படுத்த முடியும். ரைட்? ஏசாயா 63:10 அவரை நம்ம துக்கப்படுத்த முடியும். எபேசியர் 4:30 உங்களுக்கு நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த, துக்கம் உண்டு, அவர் துக்கப்படுவார். Because that's emotion. He has got emotion. And he can be quenched. அவித்து போட முடியும். 1 தெசலோனிக்கேயர் 5:17-19 ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்ற. அண்ட் அவர் நபர், அவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்ய முடியும். He is a person. So anybody can sin against a person or against God, right? So we can sin. We can, right? We can sin against God, against the Holy Spirit. Blasphemy is the biggest sin. அவரை தூஷிக்கிறது, அவருடைய நாமத்தை, அவரை குறித்து தூஷணம் சொல்லுவது the biggest sin. Even அவரை கிரீவ் பண்றதும் sin தான், quench பண்றதும் sin தான், அவருக்கு எகெயின்ஸ்டா நடக்கிறதும் sin தான். And the greatest sin against the Holy Spirit is the blasphemy. Blasphemy, mostly 99.9% the born again children of God will not do. But we will do the other things. Quench பண்ணுவோம், அவரை ஹர்ட் பண்ணுவோம், அவரை வெக்ஸ் பண்ணுவோம், அவரை வந்துட்டு கிரீவ் பண்ணுவோம், அது எல்லாமே பண்ணுவோம். ஆனா blasphemy வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது. Blasphemy is unpardonable sin. Okay? அது நித்திய ஆக்கினைக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்த ஆவியானவரை தூஷிப்பார்கள், தூஷிக்க முடியும். மற்றவங்களுக்கு அந்த தைரியத்துக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். அடுத்ததாக அவர்கிட்ட இருக்கிறது இன்னொன்று வைராக்கிய வாஞ்சை. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாக்கோபு 4:5 நம்ம மேல வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறான்னு நீங்க அறியாது இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி வைராக்கிய வாஞ்சை. அவருக்கு பயங்கர வைராக்கியம்.
என் பிள்ளை அப்படின்ட்டு. அதுல இங்கிலீஷ்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், புரியாது நமக்கு. என்மீன் இருக்கும், ஜெலஸ் அப்படின்னு இருக்கும். பட் அதெல்லாமே தமிழ்ல ரொம்ப அந்த வார்த்தை எனக்கு பிடிச்ச வார்த்தை, வைராக்கிய வாஞ்சை. பயங்கர வைராக்கியம், அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட இருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உங்களை வந்து சோ பொசசிவ் ஆஃப் அஸ், அதுதான் அதோட அர்த்தம். இந்த பிள்ளை எனக்குரியவன், எனக்குரியவர், nobody can take hold of him அப்படின்னு சொல்லி இஸ் வெரி பர்டிகுலர். அந்த அதெல்லாமே அந்த உணர்வுகள், ஒரு நபராக இருக்கக்கூடிய உணர்வுகள் சொல்றேன். அவருக்கு பாடி இருக்கா? எஸ், he has a body. He's got a spirit body. Father God has got a body, right? அவர் ஆவி, ஆனாலும் அவர் பார்க்கக்கூடிய விதமாக அநேகர் பார்த்திருக்காங்க. அவருடைய கால்களை பார்த்தாங்க. யாத்திராகம் 24:10 மோசே அவருடைய முதுகை பின்பக்கத்தை பார்த்தார். யாத்திராகம் 33:23 அவருடைய விரல் கைகளை பார்த்தான். 33:22 என் கையினால் உன்னை மூடுவேன்னு சொல்லி சொன்னார். அவருடைய விரல்னால எழுதப்பட்ட கற்பலைகளை தான் கொடுத்தாருன்னு சொல்லி 31:18 சொல்றேன். எசேக்கியேல் 1 26, 27 வாசிக்கும் பொழுது அவருடைய கையை குறித்தும் அவருடைய இடுப்பை குறித்தும், அவருடைய இடுப்புக்கு மேலாக காணப்பட்டது, அவருடைய இடுப்புக்கு கீழாக காணப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 4 சிங்காசனத்தில் ஒருவர் வீட்டிருந்தார். அவர் பார்வைக்கு பத்மராகம் போலவும் வச்சிரக்கல்லை போலவும் இருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அவருடைய ரூபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எசேக்கியேல் 8:2-3, தானியேல் 7:9-10 அவருடைய சிரசை குறித்தும் அவருடைய தலைமுடியை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனை குறித்து அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ காட் த வேர்ல்ட், நம்ம வார்த்தை என்று சொல்லப்படுகிற தேவன் மனிதனாக வருவதற்கு முன்பாகவே, அதாவது குமாரனாக பிறந்து வருவதற்கு முன்பாகவே மனித ரூபத்தில் அநேக முறை காணப்பட்டிருக்கிறார். பழைய கிளாஸஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். He was seen as an angelic form, as a physical form. ஆதியாகமம் 18 ஆதியாகமம் 21 ஆதியாகமம் 16 ஆகாருக்கு வெளிப்பட்ட பொழுது, ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட பொழுது, ஆகாரை வனாந்தரத்திலே சந்தித்த பொழுது, முட்செடியின் நடுவில் அக்கினியாக கர்த்தருடைய தூதனானவர் அப்போ யாத்திராகமம் 3:2 வெளிப்பட்ட பொழுது, யாக்கோபோடு கூட ஒரு புருஷனாக போராடிய பொழுது, அப்புறம் யோசுவாவுக்கு சேனைகளின் அதிபதியாக வெளிப்பட்ட பொழுது, இதெல்லாம் வசனம் இருக்கு. ஆதியாகமம் 32:24-29, யோசுவா 5:13-15 வசனங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி இஸ்ரவேலருக்கு வந்து கல்லுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா நியாயாதிபதிகள் 2 1-4 கிதியோனுக்கு தரிசனமாகிறார். 6 11, 12, 21, 22, 23 சாம்சனோட தகப்பன் தாய்க்கு தரிசனமாகிறார். நியாயாதிபதிகள் 13 அநேக தீர்க்க தரிசிகளுக்கு வார்த்தையாக அவர் வெளிப்படுகிறார். இயேசு கிறிஸ்து, the pre-incarnate word, before incarnation of Jesus, he was manifested in human forms. வார்த்தை உண்டாயிற்று அப்படின்னு சொல்லுவார். எரேமியா சொல்லுவார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. எசேக்கியேல், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. It came. It is not just it came to them. He came to them. The word of God, word of the Lord, he came to the prophets. இப்படித்தான் அவர் வெளிப்பட்டார். ஓகே. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித உருவெடுத்து உங்களை மாதிரி என்ன மாதிரி மனிதனாக பிறந்து the word became flesh, dwelt among us. யோவான் 1:14 காணக்கூடாத இறைவன் ஆதி முதலாக இருந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1:14 சொல்லுகிறபடியாக, 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறபடியாக இந்த வார்த்தை மாம்சமானார், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். After his resurrection, Jesus is still in his glorified body. Only person of Godhead who holds the physical body is the Son, is the Word. இரண்டாம் ஆள் தத்துவமான குமாரனாகிய தேவன் என்று நாம் அழைக்கிற வார்த்தையாகிய தேவன் இப்பொழுதும் தன்னுடைய மாம்ச சரீரத்தை, மகிமைப்படுத்தப்பட்ட மாம்ச சரீரத்தில், the physical body, he is seated on the throne. இப்பொழுது அமர்ந்திருக்கிறார். மகிமையின் வலது பார்சத்திலே, பிதாவின் வலது பார்சத்திலே காணக்கூடிய விதமாக மாம்சத்திலே, the glorified resurrected bodyல அவர் அமர்ந்திருக்கிறார். ஓகே. Holy Spirit, he has a body, a spirit body. அவரு வேதத்துல அநேக விதங்களாக அவரை பற்றி சொல்லுகிறார். புறாவாக இறங்கி வந்தார், அக்கினியாக இறங்கி வந்தார். அவரை குறிக்கிற அநேக பதங்கள் உண்டு இல்லையா? அந்த பதங்களை குறித்து நான் சொல்கிறேன். எண்ணெய், ஓடுகிற தண்ணீர், அநேக உண்டு. விசிபிள் டவ்வாக எப்பொழுது புறாவாக இறங்கி வந்தார்னு பாத்தீங்கன்னா, the symbolic representation was given in the Old Testament. அந்த நோவாவின் பேழையிலிருந்து அந்த புறாவை வெளியெடுத்து விடுவார். போயிட்டு வந்துட்டு கடைசியா வரல, போய் அங்க அமர்ந்துருச்சு.
இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மேலே அமர்ந்தது மத்தேயு 3ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம், இந்த வசனங்கள் எல்லாம் வந்துட்டு லூக்கா 3:22 புறாவை போல ரூபம் கொண்டவராய், shape of a dove, bodily form, he came down and he came and sat and into and upon Lord Jesus Christ. இயேசுவின் மேலே அமர்ந்தார். அக்கினியாக அநேக முறை வெளிப்பட்டிருக்கிறார். பில்லர் ஆஃப் ஃபயர் இல்ல, எக்ஸடஸ் யாத்ராகமம் 13:21-22 அவர் அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக வெளிப்பட்டார். பலிபீடத்தில் எரிகிற அக்கினியாக அவர் உருவகப்படுத்தப்பட்டார். வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினியாக, எலியா இறக்கின பொழுது வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினியாக, பில்லர் ஆஃப் கிளவுடாக ஒரு மேக ஸ்தம்பமாக வெளிப்பட்டார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மகிமையுள்ள ஒளியுள்ள ஒரு மேகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மேகம் வந்து அவங்கள மூடும் ஒரு மறுரூப மலையில. அப்புறம் பிதாவின் வார்த்தை கேட்கும். குமாரன் இருக்கிறார், குமாரனை சுற்றி பரிசுத்த ஆவியானவர் மேகமாக மூடுகிறார். அப்பொழுது பிதாவானவர் பேசுகிறார். அந்த இடத்துல the triune God is manifested to the 3 disciples, the 3 apostles, Peter, John and James. இவர்களுக்கு வெளிப்பட்டது. அப்புறம் ஆயிலாக வெளிப்படுகிறார். ஃபயர், டங்ஸ் ஆஃப் ஃபயர், நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அக்கினி நாவுகள் போல காணப்படும் நாவுகள் வந்து அவர்கள் மேலே அமர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் அதே மாதிரி காற்றாக யோவான் 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல காற்று எங்கிருந்து வீசுகிறது என்றும் எங்கே போகிறது என்று உங்களுக்கு தெரியாது, அதே போலவே ஆவியினால் பிறந்தவனும் இருக்கிறான். பிகாஸ் Holy Spirit is like a wind. We can only hear the noise. We can only feel the wind, but we cannot see the wind. Same way, you know and you know the Holy Spirit. He is in you, he is working in you, but you cannot see him. ஓகே, அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான காரியமாக அவர் வெள்ளமாக கூறப்படுகிறார். சத்துரு வரும்பொழுது வெள்ளம் போல பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆக்சுவல் ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு, ஆக்சுவல் ஹீப்ரூ மேனுஸ்கிரிப்ட்ல கமாலாம் இருக்காது. ஓகே, அப்போ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஒரு கமா போட்டு விட்டாங்க. when the enemy comes like a flood-க்கு அப்புறம் கமா போட்டாங்க, the spirit of the Lord will raise a banner. ஆக்சுவலா அது அந்த கமா அதுக்கு முன்னாடி இருக்கணும். when the enemy comes, அவன் எந்த விதமா வேண்டாலும் வரட்டும், வெள்ளம் போல கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். லைக் a flood, அவன் ஃபயரா வந்தாலும் ஒரே ஒரு வெள்ளம் போய் அப்படியே அணைச்சு போடும், அப்படியே போய் அவனை தடுத்து நிறுத்தும். சுனாமி ஏறி வந்துச்சு, ஒருத்தரும் அந்த இடத்துல நிக்க முடியல. நம்ம கண்ணால பார்த்த சம்பவங்கள் 2014-2004. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வெள்ளம் போல, அதனாலதான் வெள்ளம் அல்லது வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் குறிக்கும். அதுக்கு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். The rivers of life will be flowing from belly of the one who believes. சொல்லிட்டு சொல்றாரு யோவான் 7:38 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னார் அப்படின்னு. 4 வகையான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் வாட்டர் இந்த பைபிள். மேஜர் 4 பிளேசஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஒன்று வந்து ஏதேன் தோட்டத்துல ஓடின 4 வகையான நதிகள். ஏதேன் தோட்டத்திலிருந்து, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, தேவனுடைய தோட்டத்திலிருந்து, தேவனுடைய அங்கிருந்து கிளம்பி போற நதி. 4 நதியாக பிரிந்து அந்த இடத்தை முழுவதும் செழிப்பாக்கிட்டு பார்க்கிறோம். பொன் விளைந்ததான் அந்த இடத்துல, கோமேதக கல் விளைந்ததான். ஆவிலா தேசம் முழுக்கையும் ஒரு நதி சுத்தி ஓடிச்சான். அதுல ஒரு நதி மட்டும் கொஞ்சம் தான் ஓடிட்டு இருக்குது, ஐப்ராத் என்று சொல்லப்படுகிற நதி. அதே தான் வந்து சங்கீதம் 46 சொல்றாரு, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அடுத்த நதி அப்போ எசேக்கியேல், மேஜர் எசேக்கியேல் 47 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்து வரைக்கும் வாசிச்சீங்கன்னாக்கா, அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிற நதி, தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிற நதி. ஆயிரக்கணக்கான முளம் நடந்தா தான் நீச்சலாளமே வருமா, அவ்வளவு பெரிய நதி, ஆழமான நதி. இருபுறமும் விருட்சங்களை, ஜீவ விருட்சங்களையும் அவிழ்தத்துக்கு ஏதுவான இந்த மெடிசினல் ஹெர்பல் லீவ்ஸ் கொண்ட இட்டர்னல் ஃப்ரூட்ஸ் விளையிற ஒரு மரங்களாக அதோட இரு கரைகளும் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இதுதான் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜான் 7:38. நமக்குள்ள இருந்து ஆறுகள் புறப்பட்டு ஓடும், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஆவியானவர் நதியாக நமக்குள் இருந்து பிரவாகித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டங்களிலே நீங்களும் நானும் தான் அந்த தேவ ஆலயம். 47ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற தேவாலயம் ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16
நீங்களே, you are the temple. Out of the temple, out of this inner being, out of the belly, out of the spirit of you and me, this temple of living Holy Spirit, living waters are flowing. அதைத்தான் யோவான் 7:38 சொல்றார். இன்னுமாக ஒரு நதி உண்டு, அது ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிற ஜீவன் நதி. வெளிப்படுத்தல் 22:3 1 சொல்லப்படுகிற அந்த காரியம். நதி என்று சொல்லப்படும் பொழுது ஆவியானவர் நதியாக குறிப்பிடப்படுகிறார், வெள்ளமாக குறிப்பிடப்படுகிறார். இஸ் ரன்னிங் வாட்டர்ஸ், லிவிங் வாட்டர்ஸ், மைட்டி வாட்டர்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 இருக்கும். பின்னும் அவன் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதி புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் அப்படின்ட்டு. இப்போ அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்குள்ளும் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக ஓட தயாராக இருக்கிறார். We are only hiding him. We are only blocking him. We are only not allowing him to flow in our life. திறந்து விட்டு பாருங்களேன், பர்மிட் கொடுத்து பாருங்களேன், அவருக்கு கன்சர்ன் கொடுத்து பாருங்களேன், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களிடத்து புறப்பட்டு ஓடும். அது போகிற இடமெல்லாம் உள்ள சகல பிராணிகளும் ஜீவன் பட்டு பிழைக்கும், அது சஞ்சரிக்கும், அது ஜீவிக்கும், அங்க ஆரோக்கியம் இருக்கும், எல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், அது போகிற இடமெல்லாம் சந்தோஷம், அது போகிற இடமெல்லாம் ஆத்தும அறுவடை, அவர் போகிற இடமெல்லாம் ஜீவ நதி, அவர் போகிற இடமெல்லாம் நித்திய ஜீவன் நமக்காக கொடுக்கிறார். இது அவரோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் திஸ் ஒன். ஓகே, அதே மாதிரி ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்கும். கழுகு, என்ன பேர்டா இருந்தாலும் பறந்து காக்கிற பட்சியை போல தேவன் இஸ்ரவேலின் மேலே ஆதரவாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ what is the body of the Holy Spirit? You and me are the body of the Holy Spirit. You and me are the temple of the Holy Spirit. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இயேசுவை சொல்றார். நம்மை காண்கிறவர்கள் நமக்குள்ள இருக்கிற இயேசுவை, நமக்குள்ள இருக்கிற தேவனை, நமக்குள்ள இருக்கிற பிதாவை காண வேண்டும். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார், நம்மை தன்னுடைய ஆலயமாக கொண்டிருக்கிறார். யோவான் 14:16-17 நமக்குள்ளே இருப்பார். அப்போஸ்தலர் 2:2-3 அவர்கள் மேலே வந்து இறங்கி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 6:17 தேவனோடு இணைந்திருக்கிறவன் அவருடைய ஒரே ஆவியா இருக்கிறார். We are one spirit with the spirit of God. 19 1 கொரிந்தியர் 6:19 நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிற என்பதை அறியாது இருக்கிறீர்களா? நமக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணுகிறார், நம்மைத்தான் தம்முடைய சரீரமாக கொண்டிருக்கிறார். What a great privilege, my dear children of God. What a great privilege. God Almighty, Holy Ghost has made you and me as his temple, as his body. உங்கள் கை மூலமா தான் அவர் செயல்படுறார், உடைய வார்த்தைகள் மூலமா தான் அவர் செயல்படுகிறார், உடைய கால்கள் மூலமாகத்தான் அவர் செயல்படுகிறார், நம்முடைய கண்கள் மூலமாகத்தான் அவர் செயல்படுகிறார். நமக்கு அந்த கிரேட் பிரிவிலேஜை கொடுத்து வச்சிருக்கிறார். மகனே, மகளே, நீதான் என்னுடைய சரீரம், நீதான் என்னுடைய ஆலயம், உன்னை கொண்டுதான் நான் எல்லாவற்றையும் செய்வேன், உன் மூலமாகத்தான் செய்வேன் சொல்லி the greatest privilege is we are the body of the Holy Spirit. Hallelujah. அடுத்ததாக கடைசியாக ministry of the Holy Spirit நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இது நிறைய இருக்கு ஆக்சுவலா. I will go fast. Okay. பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தார்? He was involved in the creation. He was involved in the restoration, creation of man. Genesis 1:1, Genesis 1:2, Genesis 2:7 ஆதியாகமத்திலிருந்து. Then he was the one who was நிறைய இருக்கு, நீங்க படிச்சீங்களா நிறைய இருக்கும். ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார், ஆவியன் சொல்லி நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வரலாம், நோட்ஸ் எழுதிக்கிட்டே வரலாம். நான் கொஞ்சம் எனக்கு என்னுடைய சின்ன அறிவுக்கு ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அடுத்தது இஸ்ரவேலர்களை பாதுகாத்தார், பராமரித்தார், அவர்களை வழி நடத்தினார். Exodus 13:21-22. அதாவது பகலிலே மேகஸ்தமம், இரவில் அக்னிஸ்தமம் அவர்களை விட்டு விலகவே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. நம்பர் 9ஆம் அதிகாரம், என்னாகும் 9:15-23 வரைக்கும் மேகமாக அவர்களை வழிநடத்தி சென்றார். எங்க நிக்குமோ அங்க நிக்கணும், எங்க மேகம் பாளையம் இறங்குமோ அங்க அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும், எங்க மேகம் எழும்புமோ அப்பொழுது அவர்கள் எழும்ப வேண்டும். இப்படியாக அவர்களை மேகமாக வழி நடத்தினார் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அதனாலதான் ஏசாயா 30:21 நீங்க எந்த இடத்துல வழி தவறும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற காது, உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்குள்ள
இந்த காதுகள், நம்முடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கும் பொழுது அவர் பேசுகிற சத்தத்தை நம்மால கேட்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஊழியக்காரர்கள் மேல இறங்கி வந்தார், அவர்கள் நிரப்பினார். அவங்களுடைய வல்லமையினால, தன்னுடைய ஆவியினால, தன்னுடைய அபிஷேகத்தினால, தன்னுடைய ஞானத்தினால, தன்னுடைய மகத்துவத்தினால் அவர்களை நிரப்பி அவர்கள் மூலமாக தன்னுடைய காரியங்களை, உலகத்துல செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவேற்றினார். யோசேப்புக்குள்ள அந்த சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிற ஆவியாக செயல்பட்டார். உனக்குள்ள விசேஷத்த ஆவின்னு சொல்லி பார்வோனே சொன்னான். மோசஸ்குள்ள இருந்த ஆவியைத்தான், உன்மேல இருக்கிற ஆவியை நான் மற்றவர்கள் மேல வைக்கிறேன்னு சொல்லி 70 மூப்பர்கள் மேல வச்சார். யோசுவா அதே மாதிரி அவருடைய ஆவியினாலே நிறையப்பட்டவனா இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிதியோன் கொஞ்சம் வாசிச்சோம், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்கினார். கிதியோன் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல. சாம்சன் மேல இறங்கினார், வல்லமையாய் பயன்படுத்தினார். சாமுவேல் மேல, சவுல் மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். 1 சாமுவேல் 11:6. தாவீதின் மேல 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் அவன் மேலே வந்து இறங்கினார். ப்ராஃபிட்ஸ் மேல, ஒவ்வொரு ப்ராஃபிட்ஸ் மேலேயும் வந்து இறங்கினார், அபிஷேகித்தார், அவர்களை கொண்டு பயன்படுத்தினார். தாவீதை கொண்டு வார்த்தைகளை பேசினார், தன்னுடைய வசனங்களை தெரிவித்தார். 2 சாமுவேல் 23:2. அநேக ப்ராஃபிட்ஸ். டேனியலுக்குள்ள பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல, தானியேல் 5ஆம் அதிகாரத்துல 11, 12, 14 வசனங்கள் ரொம்ப விசேஷத்தமான ஆவியானவருடைய கிரியை, தானியலுக்குள்ள செயல்பட்ட கிரியை. கருகலானைகளை தெரிவிக்கிற ஒரு ஆவி, விசேஷித்த ஆவி, வெளிச்சமுள்ள ஆவி, விவேகமுள்ள ஆவி, புத்தியும் ஞானமும் உள்ள ஆவின்னு சொல்லிட்டு தானியேலுக்குள்ள இருந்த ஆவியானவரை குறித்து அந்த வசனங்கள் நமக்குள்ள சொல்லுகிறது. எல்லா ப்ராஃபிட்ஸ் மேல, எலைஜா, எலிஷா, ஐசையா, ஜெரேமியா, எசேக்கியேல், எல்லா ப்ராஃபிட்ஸ் மேலையும், இன்க்ளூடிங் த ஜான் த பேப்டிஸ்ட், மகப்பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவருக்கு முன்பாக வந்தவர் வரைக்கும் அவர்களை ஆட்கொண்டு பயன்படுத்தினார். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்துல, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல அவர்கள் லேவியர்கள் மேல, அவருடைய ஊழியக்காரர்கள் மேல இறங்கி அவர்களை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அவருடைய பரிசுத்த மனிதர்களை கொண்டுதான் பேசினாராம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. அவர்தான் வசனங்களை நமக்கு தொகுத்து தந்தவர், தன்னுடைய வார்த்தைகளை நமக்கு புத்தகமாக, பைபிளாக, ஸ்கிரிப்சராக தந்தவர். அதுல எழுதியிருக்கு 2 தீமோத்தேயு 3:16 சொல்லியிருக்கு. இன்னும் ரொம்ப அதிசயமான ஒரு காரியம் இருக்கும், நீங்க அது எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. 1 நாளாகமத்துல 28ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 19ஆம் வசனம், 1 Chronicles chapter 28 verses 12 and 19ல சாலமோன் கட்ட வேண்டிய மாதிரி எப்படி இருக்கும், மண்டபம் எப்படி இருக்கும், பிரகாரம் எப்படி இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும், அந்த கேருபீன் எப்படி இருக்கணும், எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்கு எழுதி கொடுத்தார். ஆவியானவர் எனக்கு கற்பித்தபடியே தேவனுடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி தாவீது அறிக்கையிடுகிறார். அந்த இடத்துல சாலமோனோட டெம்பிள் கட்டினது மட்டுமல்ல, அவருடைய மினிஸ்ட்ரி இந்த ஓல்டு டெஸ்டமென்ட், தென் தி மினிஸ்ட்ரி இன் தி லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மத்தேயு 1:20 அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவித்து தந்தார். லூக்கா 1:32, 35 பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், தேவனுடைய வல்லமை உன்மேல நிழலிடும், அவனிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். God, Holy Spirit made, not this point, Holy Spirit made the word of God into a seed of the woman. ஜெனிசிஸ் 3:15 ஆதியா 3:15 சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் ஸ்திரீயின் வித்து, தேவனுடைய வார்த்தையை ஸ்திரீயின் வித்தாக மாற்றியவர் பரிசுத்த ஆவியானவர். ஐசையா 48:16 இயேசுவை அனுப்பினவர் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவர். ஐசையா 48:16 இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். His Spirit sends me. இயேசுவை அனுப்பினார், அவரை அபிஷேகித்தார். மத்தேயு 3:16 இயேசுவை அபிஷேகித்தார். மத்தேயு அப்போஸ்தலர் 10:38 தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். He anointed Jesus. ஐசையா 61:1-2 1-5 வசனம் வரைக்கும், ஏசாயா 11:1-3 வசனம் வரைக்கும் ஆவியினாலே நிரப்பப்பட்டார். வல்லமையின் ஆவி, அபிஷேகத்தின் ஆவி, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, கட்டுகளை உடைக்க, குருடருக்கு பார்வையை தர, விடுதலையின் வருஷத்தை பிரசங்கம் பண்ண இயேசுவானவரை அபிஷேகம் பண்ணினவர் பரிசுத்த ஆவியானவர். அண்ட் இயேசுவானவர் ஆவியானவரை கொண்டு அற்புதங்களை செய்தார், பிசாசுகளை துரத்தினார். மத்தேயு 12:28 சொல்றாரு, தேவனுடைய பரிசுத்த ஆவியினால நான் பிசாசுகளை துரத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மட்டுமல்ல, இயேசு தம்மை தாமே பரிசுத்த ஆவியானவரால தான் நித்திய குற்றமில்லாத பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 9:24 தம்மை தாமே குற்றமற்ற பழுதற்ற பலியாக நித்திய ஆவியினாலே தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து. Jesus was raised from the dead by the Holy Spirit. ரோமர் 8:11,
1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே அடக்கம் பண்ணப்பட்டார், ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். ரோமர் 8:11. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவராலே தான் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு இயேசுவானவர் கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 1:2. இந்த காரியங்கள் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஆவியானவருடைய செயல்பாடுகளை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது இந்த காரியங்களை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஓகே, he instructed apostles through the Holy Ghost. மகிமையுள்ள மேகத்தின் மேலே இயேசுவானவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் 1:9. அதே மேகத்தின் மேலதான் திரும்ப வருவார். அவரை திரும்பி கொண்டு வருவதற்கும் பரிசுத்த ஆவியானவர். லூக்கா 21:27 மேகத்தின் மேல் வருகிறதை காண்பீர்கள். மத்தேயு மார்க்ல மேகங்கள் அப்படின்னு இருக்கும், லூக்காவுல மேகத்தின் மேல் இருக்கும். அதே வார்த்தை தான் அப்போஸ்தலர் 1:9 ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகே, taken up in the cloud, will come back in the cloud, he will destroy the devil and the antichrist through the Holy Spirit. Holy Spirit is nothing but the breath of his mouth. 2 தெசலோனிக்கேயர் 2:8 தன் வாயின் சுவாசத்தினாலே அந்த அக்கிரமக்காரனை அவர் சங்காரம் பண்ணுவார். ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவருடைய ஊழியம், அதற்கு பிறகு அவருடைய ஊழியக்காரர்கள் மேல், அவருடைய சீடர்கள் மேல், அவருடைய அப்போஸ்தலர்களுக்குள்ள அவர் செய்த காரியம், இயேசு வாக்கு கொடுத்தபடியே யோவான் 14:16-17 அவர்களோடு கூட வந்து இருப்பேன்னு வாக்கு கொடுத்தார். அவர்கள் மேலே இறங்கி வந்தார். அப்போஸ்தலர் 2 இறங்கி வந்தார். அப்போஸ்தலர் 1:8 அவர்களை பலப்படுத்தினார். அவர்களை பலப்படுத்தி அவர்களை அபிஷேகித்து அவர்களை பயன்படுத்தினார். எதற்காக? இயேசுவை குறித்து சாட்சி சொல்வதற்காக. யோவான் 15:26 சொல்லுகிறது, to testify Jesus Christ, to testify Jesus Christ, to glorify Jesus Christ. யோவான் 16:13-14 மட்டுமல்ல, உலகத்தை கண்டித்து உணர்த்துவதற்காக அவர் வந்திருந்தார். யோவான் 16:7-11 வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவதற்காக, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்காக அவர்கள் மேலே இறங்கி அவர்களை அபிஷேகித்து பலப்படுத்தினார். அவர்களை பரிசுத்த ஆவியானவர் நிறைத்து அற்புதங்களை செய்ய பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 3:4 அப்போஸ்தலர் 13:9 அவர்களுக்கு தைரியத்தை தந்தார். அப்போஸ்தலர் 4:30-33 அவர்களை பரிசுத்த ஆவியானவர் தான் ஊழியத்துக்கு என்று பிரித்தெடுத்தார். அப்போஸ்தலர் 13:1-2 அவர்தான் அவர்களோடு கூட சாட்சியாக இருந்தவர். அப்போஸ்தலர் 5:32 he was the co-witness with his servants, with the apostles. எங்களுக்கு தந்தர்களின பரிசுத்த ஆவியானவர் சாட்சி, அவர்களோடு கூட இணைந்து செயலாற்றினார் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு. அப்போஸ்தலர் 15:29 நாங்களும் பரிசுத்த ஆவியானவரும் மிக நலமாக நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதுகிறார்கள். The first council of church happened in Acts chapter 15. இதுல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னும் இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் செயலாற்றி கொண்டு வருகிறார். ரொம்ப முக்கியம். இதோட நான் முடிக்க வரேன், கவனமாக இருக்காங்க. அவர் நமக்குள்ளே வாசம் செய்து நம்மை இயேசுவின் சாயலாக மாற்றி, நம்மை தம்முடைய ஆலயமாக மாற்றி, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, இயேசுவை நமக்குள்ளே வெளிப்படுத்துவதற்கு, நம் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு தேவன் சித்தம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். His ministry in your life and my life is very, very, very important. First வசனம் 1 யோவான் 2:27. இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க தம்பி. 1 யோவான் 2:27. இந்த வசனத்துல அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது, அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது. இந்த பிரசன்னம் தான், இந்த அபிஷேகம் தான் நம்ம இயேசுவை போல மாற்றுகிறது. நானே சொன்னேன், அவராலே பெற்ற அபிஷேகம். வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. நமக்குள்ளே போதிப்பதற்காக, நம்மை சத்தியத்துக்குள்ளே நடத்துவதற்காக, இயேசுவுக்குள்ளாய் நிலைத்திருக்க பண்ணும்படியாக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 3:18 நம்மை குமாரனுடைய சாயலாக மாற்றுவதற்காக அவருடைய ஆவியானவராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நம்மை போதிப்பதற்காக நமக்குள்ளே இருக்கிறார். தன்னுடைய கனிகளை நம்மிடத்திலே வெளிப்படுத்தும்படியாக, கலாத்தியர் 5:22-23 வெளிப்படுத்தும்படியாக. கனிகள் வேற ஒன்றுமல்ல, அது இயேசுவின் கேரக்டர்ஸ், இயேசுவின் குணாதிசயங்கள், the characteristics of Jesus Christ. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமையிலிருந்து நிச்சய அடக்கம் வரைக்கும் 9 கனியும், அது எந்த கனியா இருந்தாலும் it is the character of Jesus, character of God.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுகிறார். நம்மை தேவனுடைய குடும்பத்திலே அவர் தான் இணைத்தவர். நம்மை ரட்சித்தவர் அவர் தான். நம்மை குடும்பத்துல இணைத்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகார ஆவியை தந்தவரும் அவர் தான். ரோமர் 8:15-16, ரோமர் கலாத்தியர் 4:6. அப்பா என்று அழைக்கத்தக்கதாக குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளே தந்தார். நம்மை ஜெபிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார் அவர் தான். ரோமர் 8:26. நமக்காக ஜெபிக்கிறவரும் நமக்குள்ளிருந்து ஜெபிக்கிறவரும் அவர் தான். நமக்குள்ள இருந்து நம் மூலமாக ஜெபிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய ஆழங்களை நமக்கு சொல்லித் தருகிறவர் அவர் தான். ரோமர் 8:27, 1 கொரிந்தியர் 2:10-16. இதை குறித்து விளக்கமாக நம்ம சொல்லணும். கத்திரிச்சித்தமல்ல அடுத்த முறை பார்ப்போம். நமக்கு தேவனுடைய ஆழங்களை நமக்கு அறிவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவை நமக்கு நிஜமாக மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசுவின் மனதை நமக்கு கொடுக்கிறவர், சிந்தையை கொடுக்கிறவர். 1 கொரிந்தியர் 2:16 கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டா இருக்கிறது. எப்படி? முந்தின வசனங்களை வாசிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த சிந்தையை கொடுக்கிறார். ஆவியின் சிந்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை ஊழியத்துக்காக வரங்களை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். He empowers us with the gifts of the ministry. 1 கொரிந்தியர் 12:7-11 வரைக்கும் நீங்க வாசிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதுல வரங்களை எப்படி கொடுத்து நம்மை பயன்படுத்துகிறார். அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களை நடப்பதற்காக ரோமர் 15:17 சொல்கிறபடியாக தேவ ஆவியினால் பலத்தினாலே நடைபெற்ற அடையாளங்களும் அற்புதங்களும். 2 கொரிந்தியர் 12:12 அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள், எல்லா அடையாளங்களும் எல்லா அற்புதங்களும் எல்லா பொறுமையோடும் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி சொல்றார். மட்டுமல்ல, நம்மை இயேசுவுக்கு சாட்சியாக வைக்கும்படியாக அந்த வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போஸ்தலர் 1:8 வாசிச்சீங்கன்னா அதோட ஆக்சுவல் கிரீக் டிரான்ஸ்லேஷன் இப்படித்தான் இருக்கும். When the Holy Ghost comes upon you, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் எல்லை எங்கிலும் எனக்கு இரத்த சாட்சிகளாயிருப்பீர்கள். You will be my blood witnesses. You will be my blood martyrs. அவருக்காக வாழவும் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்காக மரிக்கவும் நம்மை தயார்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். It is by his power only you can live for Christ, you can die for Christ. அதுல எழுதியிருக்கு பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சும்மா சொல்லிட முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்து செயல்படும் போதுதான் இந்த வார்த்தை நமக்கு நிஜமான வார்த்தையாக வெளிவரும். அவர் தான் நமக்குள்ள அந்த பலனை தருகிறவர். அவருக்காக வாழுவதற்கான பலனை தருகிறவர் அவர் தான். அவருக்காக மரிப்பதற்கும் பலனை தருகிறவர் அவர் தான். ரோமர் 14:7-8 வாசிக்கிறோம். நாம் பிழைத்தாலும் கிறிஸ்துவனுடையவர்கள், நாம் மரித்தாலும் கிறிஸ்துவனுடையவர்கள், இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம கிறிஸ்துவனுடையவர்கள் தான். இதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். மட்டுமல்ல, மணவாட்டியை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற பணியை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். He is preparing the church. He is preparing you and me as a bride for the holy, for the Son of God, mighty Jesus. நம்முடைய ஆண்டவருக்காக, நம்முடைய மணவாட்டி சபையாக நம்ம ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:7-8 சொல்லுகிறபடியாக அக்கிரமக்காரன் வருவதை தடை செய்து கொண்டிருக்கிறவர் அவர் தான். தமிழ்ல தடை செய்கிறவன் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல he is the one who blocks the coming of antichrist till now. அக்கிரமத்தின் செய்கள் வெளிப்படாதபடிக்கு எங்க ட்ரை பண்ணது, எல்லா இடத்துலயும் ட்ரை பண்றான் பிசாசு. வரணும்ட்டு அவனை தடுத்து தடை செய்து கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா நீங்களும் நானும் இன்னுமாக அவருடைய மணவாட்டி சபையாக வளர வேண்டும். இன்னும் நீங்களும் நானும் தகுதியாக வேண்டும். அவரை சந்திப்பதற்கு தகுதியாக வேண்டும். அவரோடு இருப்பதற்கு தகுதியாக வேண்டும் என்று நமக்குள்ளே அவருடைய சாயலை உருவாக்கி 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 நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் நம்மை மத்திய ஆகாயத்திலே நம்முடைய மணவாளனோடு கூட சேர்ப்பார். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்லுகிறபடியாக நம்மை மத்திய ஆகாயத்திலே தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோடு கூட இணைக்க போகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் நம்மை இயேசுவை நமக்குள்ளே நித்தியமாக நமக்கு நிஜமாக காண்பிக்க போகிறவர். ஆண்டவராகிய இயேசுவை நம் மாம்சத்திலே தரிசிக்க வேண்டும் என்றால் அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற இடத்துக்கு போக தேவையில்லை. அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்க போகிற 1000 வருட அரசாட்சியிலையும் அவர் பிசிக்கலி he will be seated on the throne in Jerusalem. எருசலேமில் அமர்ந்திருப்பார். ஆனால் ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல இருந்தாலும் அதே இயேசுவை அதே நிஜமாக நமக்குள்ளே காண்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். eternity to eternity, நித்தியமாய் நமக்கு அவரை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு தான்
இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது இந்த பரிசுத்தாவோட மகிமையை தான் நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். இந்த பரிசுத்தாவோட ஆளுகையை தான் நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். இந்த பரிசுத்தாவோட வழிநடத்தலை தான் நீங்க எந்நேரமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்ரி மொமெண்ட் பை மொமெண்ட் live to learn to live with him, to walk with him. Walk with the Holy Spirit is walking with Jesus. Walking with Jesus is walking with God. ஏனோக்கு நடந்தான்னு சொல்றோம், நம்மளால நடக்க முடியும். அதுதான் ஆவியின் படி நடப்பது, குமாரனோடு கூட நடப்பது, இயேசுவோடு கூட நடப்பது, தேவனோடு கூட நடப்பது. ஆதாமும் ஏவாளும் விழுகிறதற்கு முன்னாக தேவனோட உலாவினதை போல நீங்களும் நானும் உலாவச் செய்கிறவர், உங்களை என்னையும் தேவனோட உலாவச் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உன்னதங்களிலே உலாவச் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களை என்னை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களை என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் திடப்படுத்தி கட்டி எழுப்புகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களை என்னையும் கடைசி வரை வலுவாமல் காப்பாற்ற வல்லமையுள்ளவர் இந்த அருமையான மகிமையான அன்பான பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ரெக்கக்னைஸ் ஹிஸ் பிரசன்ஸ் இன் யூ. தான் ஜெபிச்சு முடிக்கலாம். ரெக்கக்னைஸ் ஹிஸ் பிரசன்ஸ், ரெக்கக்னைஸ் ஹிஸ் ஒர்க் இன் யூ, ரெக்கக்னைஸ் ஹிஸ் பவர் இன் யூ, recognize his willingness to work in you. அனுமதி கொடுங்க. Just give him a consent. Lord, I am available. Use me, Lord. Come and fully live in me. Not a guest, but you the owner of me. You be the owner of me, not a guest. Just once in a while going and talking, once in a while going and using, once in a while using his power. No. Let us be 100% devoted to God Almighty. Through his Holy Spirit, who is in us, நமக்குள்ளே வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே கர்த்தர் உங்களை என்னையும் அவருடைய சாயலாக மாற்றி பயன்படுத்துவாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறவரே நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியாகிய தேவனே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசின பரிசுத்த ஆவியானவரே, நம்மை முத்தமிடுகிறோம் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதங்களை பணிந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உடைய பாத்திரத்தை நீர் தெரிந்து கொண்டீர். உடைய பிள்ளைகளை நீர் தெரிந்து கொண்டீர். உடைய ரகசியங்களை வெளிப்படுத்த சித்தம் கொண்டீர் ஆண்டவரே. உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம். கேட்ட அத்தனை தேவ பிள்ளைகளும் உம்மால நிறையப்படட்டும் ஆண்டவரே. உம்மால பலப்படுத்தப்படட்டும். உம்மால ஆண்டவரே உபயோகிக்கப்படட்டும். உம்மால நடத்தப்படட்டும். உம்மால வாழட்டும் ஆண்டவரே. Let everyone live the supernatural life in spirit of God. மகிமையின் நம்பிக்கையா இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்ற வாழ்க்கையை என் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வெற்றியாய் வாழ்ந்து முடிக்க, ஓட்டத்தை வெற்றியாய் ஓட, விசுவாசத்தை காத்துக்கொள்ள, நல்ல போராட்டத்தை போராட ஆண்டவரே நம்மை காணுகிற நாள் வரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்க அருமையான ஊழியரை ஆசீர்வதிங்க. தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த சபையை பெருக செய்யும். கேட்கிற ஒவ்வொருவரையும் பெருக செய்யும். அவங்க எந்த சபையிலிருந்து வந்தாலும் அந்த சபை பெருகட்டும் ஆண்டவரே. எந்த டெனாமினேஷன் வந்தாலும் அது பெருகட்டும் ஆண்டவரே. பிகாஸ் அங்க எல்லாரும் உடைய சரீரமாகிய சபையில் அங்கத்தினர்களாம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பெருக செய்யும். ஒவ்வொருவரும் உமக்கென்று சாட்சிகளாய் பயன்படுத்தும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உங்களை ஒருவருக்கே செலுத்துகிறோம் பிதாவே. உங்கள் அன்பு ஆண்டவரே சிவநாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.